வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது மூலிகை மருத்துவம். மூலிகை மருத்துவத்தில் குடல் புற்று இன்றைக்கி நிறைய பேருக்கு புற்றுநோய் வருது. ஏன் வருது? அவங்க எல்லாருமே கடையில் சாப்பிட்றாங்க. போய் நிறைய அஜினமோட்டோ, நிறைய உப்பு போடுறாங்க, நிறைய மருந்து கலவைகள், புதுசாக எண்ணெய்ங்க. நம்ம பாரம்பரிய எண்ணெய்கள்லாம் கிடையாது. விளக்கெண்ணெய் சாப்பிட்டா கூட எந்த பாதிப்பும் வராது. இன்றைக்கி அந்த எண்ணெயெல்லாம் விட்டுட்டு புதுசாக எண்ணெயை பயன்படுத்துறதால அதனால் வர குடல் உபாதைகளில் புற்றுநோய் வந்துடுது. அரிசியில் எல்லாமே ரசாயன உரம் போட்டிருக்கிறதால அந்த ரசாயனம் முழுதும் புற்றுநோயாக வருது. அந்த நெல்லுக்கு மேலே அடிக்கிற மருந்துகள் இன்றைக்கி ரொம்ப காட்டமான மருந்து, அந்த அதிவேகமான மருந்துகளை தெளிக்கிறாங்க. முந்தி 100 மில்லி வாங்கினோம்னா 60 ரூபா 70 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 100 மில்லி 2000 ரூபா 3000 ரூபா இருக்குது. அப்போ அதிவேகமான மருந்துகள். இன்றைக்கி இதில் கேரளாவில் காசர்கோடில் அந்த திராட்சை முந்திரி பழம் இருக்குது இல்லையா, முந்திரி கொட்டை, அந்த மரத்துக்கு மருந்து அடிக்கும் பொழுது அங்கே இருக்கிற எல்லா பகுதியும் 5 பஞ்சாயத்தில் மருந்து ஹெலிகாப்டர் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு 6000 பேருக்கு புற்றுநோய், தோல் புற்றுநோய், எலும்பு புற்றுநோய், இரத்த புற்றுநோய், குடல் புற்றுநோய் எல்லாமே கெட்டுருச்சு. அப்போது அந்த மருந்தினுடைய வேகம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை கொஞ்ச நாள் தடை போட்டாங்க. கேரளாவில் தடை போட்டாங்க, தமிழ்நாட்டில் தடை போடலை. அதெல்லாம் காரணம் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் மருந்து அடிக்கிறதால வர உபாதைகள். இப்போ அந்த புற்றுநோய் எதனால் வந்துச்சு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் எந்த தவறும் செய்ய வேணாம். ரோட்டோரம் நடந்து போனால் எல்லா புற்றுநோயும் வரும். ஏன்னா நிறைய புகைகள் வருது, விவசாய மருந்து அடித்த காற்று வருது, தொழிற்சாலை புகை வருது, எல்லா இடத்துலேருந்து எல்லா காற்றுலேயும் கலந்து வருது. மழை பெய்கிற நேரம் ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த அசுத்த காற்றுகள் முழுதும் மழையில் நனைஞ்சு வரும். அப்போ அந்த நேரத்தில் அந்த தண்ணியை தெரியாதனமாக பிடிச்சி குடித்தாலும் புற்றுநோய் வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மழை நீர், சுத்தமான நீர் வரும். அந்த 10 நிமிஷம் அந்த காற்றுல உள்ள கலவைகளை கரைச்சிக்கிட்டு வரும். அதனால் முதல்ல மழை பெஞ்சுன்னா அதை குடிக்காதீங்க தயவுசெய்து. நிறைய பேர் மழை நீர் குடிக்கிறோன்றாங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கடுத்து வர தண்ணியை குடித்தா தவறே பண்ணாது. முக்கியமாக அந்த புற்றுக்களை சரி செய்கிறதுக்கு, வேதனையை குறைக்கிறதுக்கு பன்னீர் ரோஜா, பன்னீர் திராட்சை பழம், இந்த விதையுள்ள திராட்சை, நன்னாரி வேர், இது முள் சீத்தா, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இன்றைய மருத்துவத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ செய்முறை குடல் புற்று, அதாவது கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குடல் புற்று யாருக்கெல்லாம் அதிகமாக வருது அப்படிங்கிற விவரத்தை அப்பா சொன்னாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா யார் அதிகமாக கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டு விரதம் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு குடல் புற்று வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அல்சர் யாருக்கு ரொம்ப நாள் அதிகமாக இருக்கோ, உரிய நேரத்தில் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ரொம்ப நாள் விட்டுருவாங்க. அப்படி விட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்க வாய் அதிகப்படியான துர்நாற்றம் வீசும். பக்கத்தில் இருக்கவங்க என்ன தான் சொன்னாலும் செஞ்சாலும் இவங்க அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. முறையாக முழுமையாக சரியாகிற வரையும் அந்த மருத்துவத்தை பின்பற்றிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அரைகுறையாக மருந்துகளை சாப்பிட்டுட்டு அந்த அல்சர் இருக்கக்கூடியவங்க விட்டுட்டாங்கன்னாலும் அவங்களுக்கு அந்த அல்சர் குடல் புற்றாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக அளவில் இந்த வறட்சியான உணவுகளை யார் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த குடல் புற்று வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது தவிர காரமான உணவுகள் அதிகமாக யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் குடல் புற்று வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. புளிப்புச்சுவை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த குடல் புற்று வருவதற்கு அதிகமான காரணமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இங்கேருந்து நம்ம ஆந்திரா பக்கம் நிறைய மக்கள் போகிறாங்க. அவங்க அந்த போகிற நேரத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட்றாங்க. ஆந்திராவில் பார்த்திங்கன்னா குறிப்பாக எல்லா பகுதியிலையும் அதிகமான காரங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க காரம் விரும்பி சாப்பிட்டாலும் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அந்த காரத்தை சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்ருவாங்க. அது இல்லாமல் எண்ணெயும் நல்லா நிறையா சேர்ப்பாங்க. அது இந்த மதிய நேரத்தில் அவங்க சாப்பிட்ற அந்த உணவுகள் தான் பார்க்குறாங்க. மற்ற நேரம் காலை இரவு அவங்க எடுக்கக்கூடிய உணவுகளில் நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் ரொம்ப அதிகமாக சேர்க்குறாங்க. அதனால தான் அவங்க எவ்வளோ காரம் எடுத்தாலும் அவங்களுக்கு அல்சரோ இந்த குடல் புற்றோ இல்லாமல் இருக்கிறாங்க. இதை நம்ம மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு காரம் மட்டும் எடுத்துகிட்டு அது இந்த அல்சரை தொடர்ந்து வர வச்சுட்டு கவனிக்காமல் இருக்கிறதுனால இது குடல் புற்று வருவதற்கு அதிகமான காரணமாக அமையுது. இது தவிர
கிறிஸ்தவ வந்து நண்பர்களும் முஸ்லீம் நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க வருஷத்தில் வந்து ஒரு முறை இல்லை 2 முறை தான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஃபாஸ்டிங் வந்து இருப்பாங்க. அதுவும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து நல்லா நிறைய உணவுகள் நல்லா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு சில நாட்களில் வந்து அவங்க விரதம் இருந்து நோன்பு கஞ்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லா வகையான வந்துட்டு தாவரத்துங்களையும் வந்து போட்டு உப்பே போடாமல் கஞ்சியாக வந்து சாப்பிடுவாங்க. அது வந்து உடம்புக்கு மருத்துவ ரீதியாகவே வந்துட்டு ரொம்ப நல்லது. இதே மாதிரி வந்து கிறிஸ்துவ நண்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாஸ்டிங் இருந்துட்டு அவங்க வந்து இந்த திராட்சை ரசம் வந்து குடிப்பாங்க. அந்த திராட்சை ரசம் வந்து அது வந்து மது வந்து கிடையாது. ஒரு திராட்சையை தான் வந்துட்டு ஜூஸாக வந்து போட்டு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து இந்த ஃபாஸ்டிங் அதாவது எம்டி ஸ்டமக்கில் வந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புல வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து இருக்கக்கூடியது அந்த ஒரு நாள்களில் இந்த சத்து வந்துட்டு போதிய அளவு வந்துட்டு எல்லாமே பிரிஞ்சு வந்து உடலுக்கு வந்து எனர்ஜியாக வந்து எடுத்துக்கிறோம். இந்த திராட்சை ரசம் வந்து சாப்பிடும்போது உடல் உள்ளுறுப்புகள் வந்துட்டு புத்துணர்ச்சி வந்து பெறும். அதனால தான் வந்துட்டு இந்த கிறிஸ்துவ நண்பர்கள் வந்து அதை திராட்சை ரசமாக வந்து ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றாங்க. இப்போ இந்த குடல் புற்று சரியாகிறதுக்கு மருந்து வந்து செய்முறையாக நம்ம பார்க்க போகிறோம். விதையுள்ள பன்னீர் திராட்சையை நம்ம உப்பு நீர் கரைசல் மஞ்சள் நீர் கரைசலில் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிற போகிறோம். உப்பு 1/2 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா தண்ணீர் விட்டு இதில் கரைச்சிக்கிறோம். இதே மாதிரி மஞ்சள் நீர் கரைசலும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் பன்னீர் திராட்சை ஒரு கையளவு உப்பு நீர் கரைசலில் முதல்ல போட்டு கழுவி எடுத்துக்கிறோம். இந்த உப்பு நீர் கரைசலில் ஒரு 10 நிமிஷம் விதையுள்ள பன்னீர் திராட்சையை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். அப்படி கழுவி எடுத்தால் தான் அதில் உள்ள ரசாயனங்கள் வந்து இந்த உப்பு கரைசல் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறோம். உப்பு நீர் கரைசலில் கழுவுன இந்த திராட்சையை மஞ்சள் நீர் கரைசலில் இப்போ வச்சு கழுவ போகிறோம். இந்த மஞ்சள் நீர் கரைசலில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சு கழுவிக்கிடுவோம். பன்னீர் ரோஜா 2 பூ அளவு எண்ணிக்கை. இதை அப்படியே வந்து பிச்சு போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிற போகிறோம். இந்த பன்னீர் ரோஜாவை நல்லா இடித்து எடுத்துருக்கோம். இதோட மஞ்சள் நீர் கரைசலில் ஊற வச்சு கழுவி எடுத்த திராட்சை பழங்களை இப்போ வந்து போட்டு இடிச்சுக்கிற போகிறோம். இப்போ இந்த திராட்சை பழத்தை நல்லா இடித்து எடுத்துக்கிறோம். விதையோடு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கணும். இடித்த அந்த திராட்சையை சேர்த்து எடுத்து வச்சுக்கிறோம். இது கூட முள் சீத்தா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு இலை அளவு தான் வந்துட்டு அரைச்சதை வந்து எடுக்கணும். இதை இப்போ இந்த கரைசலோடு வந்து சேர்த்துக்கிறோம். பன்னீர் ரோஜா, பன்னீர் திராட்சை, விதையுள்ள பன்னீர் திராட்சை அதை ரெண்டுத்தையும் அரைச்சதோட இந்த கரைசலை வந்து சேர்த்துருக்கோம். அது கூட நன்னாரி வேரை வந்து பொடி செஞ்சு வச்சுருக்கோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதை நல்லா வந்து கலந்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிறோம். இப்போ சாப்பிட்டு காட்டுறேன். இப்போ இந்த மருந்தை எப்படி சாப்பிட்ணும், எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் அப்படிங்கிற விவரத்தை அப்பா சொல்லுவாங்க. குடல் புற்று வந்துச்சுனாலே ரொம்ப அவதி, சாப்பிட முடியாது, நிறைய கோபம் வரும், வயிறு வீங்கிக்கிட்டே இருக்கும், உள்ளே வந்து வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முக்கியமாக முள் சீத்தா, நன்னாரி வேர், பன்னீர் ரோஜா, பன்னீர் திராட்சை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை தினந்தோறும் சாப்பிட்ணும். தினந்தோறும் சாப்பிட்டாங்கன்னா குடலில் இருக்கிற புண்கள் வந்து ஆரம்பிச்சிடும். அந்த புத்து ஆனது வளராமல் முதல்ல தடுக்கும். ஏன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். புத்துன்றது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது தான்.
வளர்றதை தடுக்கணும். அதுக்கடுத்து தான் வந்து அந்த புத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். ஆனால் கண்டிப்பாக இயற்கை உணவு சாப்பிட்ணும். இயற்கையில் விளைஞ்ச அரிசிகளை சாப்பிட்டாச்சுன்னா அந்த புத்து வளர்றது கட்டுப்படும். நீங்கள் எப்பயும் சாப்பிட்ற அரிசியை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மருந்து தடுக்கும், அது வளர்க்கும். அப்போ அது குணமே ஆகாது. வாழ்நாள் முழுதும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் குணமாகாது. கண்டிப்பாக புத்துநோய் குடல் புற்றுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.